ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் கிரேவி. இந்த மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, தோசை, அப்பம் இது எல்லாத்துக்கூடமே நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த சுவையான மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம்ஸை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மஷ்ரூம்ஸில் ஒரு சிலர் இந்த தோலை எடுத்துருவாங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லா மஷ்ரூம்ஸ்லையும் தோல் எடுத்துட்டோம் அப்படின்னா மஷ்ரூம்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும். நான் எடுக்க மாட்டேங்க, இது கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. இந்த தோலோடையே நம்ம அப்படியே சமைக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லா மஷ்ரூம்ஸ்லையுமே இந்த மாதிரி தோல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தோல் எடுக்க போகிறது கிடையாது, அப்படியே தான் கட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சமாக எடுத்து காட்டினேன். அடுத்து நம்ம மஷ்ரூம்ஸை கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி நீளவாட்டில் கட் பண்ணிக்கிறேன், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்றதுக்காக. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு மஷ்ரூமை 4 கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் எல்லா மஷ்ரூம்ஸுமே நீளவாட்டில் கட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம கிரேவி செய்யலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நான் கொஞ்சமாக வெங்காயம், கேப்சிகம் நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறதுனால கிரேவி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், வெங்காயமும் கேப்சிகமும் நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலையை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, நீளவாட்டில் கட் பண்ண ஒரு பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். வெங்காய விழுது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியை நல்லா அரைச்சி சேர்க்கறதுனால கிரேவி நல்லா திக்காக இருக்கும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. அடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்ஸை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மஷ்ரூம்ஸை நல்லா எண்ணெயிலேயே வதங்கி விடுங்க. ஸோ இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், மஷ்ரூம்ஸில் இருந்து நிறைய தண்ணி வந்திருக்கு. அடுத்து இதில் மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த பொடிகள் எல்லாமே எண்ணெயில் நல்லா 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 5 பல் முந்திரி, அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன், இதை இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கேப்சிகம், வெங்காயம், இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது திரும்பவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு வேக விடுங்க போதும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், கிரேவி ரெடியாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இதில் கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான நம்முடைய மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த மஷ்ரூம் கிரேவியை சப்பாத்தி, பரோட்டாவோட சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய மஷ்ரூம் ரெசிபிஸை பார்க்க நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.